ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள், எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னோடய பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், குரு வந்து ஜென்மராசியில் இருக்கார், கவலைப்பட வேண்டாம், குருவோட பார்வை நல்லபடியாக இருக்குது அப்படின்னு. ஆனாலும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். ராகுன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக லாபஸ்தானத்தில் இருக்கார். கேது 5ஆம் இடத்துல இருக்கார். இதுதான் உங்களோட பிளானட்டரி பொசிஷன், இந்த கிரக அமைப்புகள். பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் மேஷராசியை பார்க்குறார், சிம்ம ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். 3, 7, 10. குரு வந்து 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களோட கன்னி ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார். அந்த வகையில் இந்த ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் குரு பகவான் உள்ளார். குரு சுபகிரகம் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட ராசிநாதன் சுக்கிரன். இந்த ரிஷபராசியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த கிருத்திகை பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம், அடுத்தது ரோகிணி சந்திரனோட நட்சத்திரம், மிருகசீரிஷம் செவ்வாயோட நட்சத்திரம். இந்த 3மே பார்த்திங்கன்னா ஏடிஎம், குருவும் ஏடிஎம் தான். ஸோ ஏடிஎம்லேயே இந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறதும் நல்லது தான். ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி சுக்கிரன் அதிபதி. ஆனால் இந்த நட்சத்திர சாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்குது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். நல்ல கவனிங்க, எடுக்கிற காரியங்கள் எடுக்கணும், தைரியத்தை விடாமல் எடுக்கணும். இப்போ 100 ரூபா வரப்போகிறது ஒரு வேலை அப்படின்னா அதில் வந்து 80 ரூபா தான் கிடைக்க போகிறது அப்படின்னா தாராளமாக எடுங்க. 80 ரூபா வரட்டும், 20 ரூபா போகிறதுன்னு நினைக்காதீங்க. 80 ரூபா வருது அதை நினைங்க, அந்த மாதிரி எடுங்க. இந்த ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால ஜென்ம ராசியில் குரு இருந்தாலும் எந்த கிரகம் இருந்தாலுமே மனசில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், குழப்பம் கொஞ்சம் இருக்கத்தான் இருக்கும். டென்ஷன் இல்லாமல் ஒரு ஒர்க்கை செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி. அடுத்தது தன வாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல யாருமே இல்லை, எந்த கிரகங்களோட பார்வையும் இல்லை. நீங்கள் நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், மிதுன ராசியில் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். என்னென்னா தனவரவை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கணும். எப்படி? உழைச்சிக்கிட்டே இருங்க, அந்த உழைப்பு வீண் போகாது, உங்களுக்கு தனவரவு கிடைக்கும். அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். பிரச்சனைகள் இருக்கட்டுங்க, யாருக்கு தாங்க பிரச்சனைகள் இல்லை? பிரச்சனைகள் 1000 பேருக்கு இருக்குது, லட்சம் பேருக்கு இருக்குது, கோடி பேருக்கு இருக்குது, உலகத்தில் அத்தனை பேருக்கும் இருக்குது. எல்லாருக்குமே பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஏன்னா எதையாவது ஒன்று பேசிட்டு மாட்டிக்கிறாங்க. ஆக 2ஆம் இடம் உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகங்களோட பார்வையும் இல்லைங்கிறது ப்ளஸ் பாயிண்ட். ஸோ தனவரவை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், வாக்குறுதிகளை பார்த்து கொடுங்க, அதை நிறைவேற்றிக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சமூக அந்தஸ்து உயர்றதுக்கு வழி கிடைக்கும். அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையான அந்த வேலைகளெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க, ஆஸ் இட் இஸ் போயிட்டே இருக்கும். சரியா? அடுத்து சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் இல்லை. இதை நீங்கள் பிடிச்சிக்கணும். என்ன? முயற்சிகளை
மேற்கொண்டுட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றி. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், உத்வேகஸ்தானம், உடன்பிறப்பு ஸ்தானம். இதெல்லாம் 3ஆம் இடம். புத்தியை வச்சு பழச்சிக்கணும். 3ஆம் இடம்ங்கிறது புத்தி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஆக இந்த இடத்துல நம்மளோட அறிவை உபயோகப்படுத்தி வெற்றி அடையணும். அடுத்து சுகஸ்தானம், 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்குறார். சுகஸ்தானத்தை பார்க்குறார் அப்படின்னா என்ன? சுகம் அப்படி இப்படி இருக்கும். அதாவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பணம் நிறையா இருக்கும். என்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க, என்ன காசு நிறையா இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் ஆஃபீஸில் வேலை முடியாது, இழுத்துக்கிட்டே இருக்கும். சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகிடும். ஸோ இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதேமாதிரி சில நேரங்களில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு பிளான் பண்ணுவீங்க, வீட்டுக்கு இந்த வாங்கணும், இதை வாங்கணும், இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு பெரிய டிவி வாங்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் கடைக்கு போனோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டு சேஞ்ச் ஆகிடும். சரி இது போகிறோம் போ, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எதையோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதுதான் இந்த மாதிரி சுகஸ்தானம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா நம்மளோட 3ஆம் இடமாகிய புத்திஸ்தானத்தை யூஸ் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணும். சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கணும். கடவுள் உள்கடை நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். ஸோ நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பஞ்சமஸ்தானம், 5ஆம் இடத்துல குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். கேது இருக்கிறங்க. கேது சில குழப்பங்களை கொடுத்தா கூட, நல்ல கவனிங்க, கேது சில குழப்பங்களை கொடுத்தா கூட குரு தனது 5ஆம் பார்வையை அதை நிவர்த்தி பண்ணுறார். அப்போ குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும், சில நேரங்களில் சில குழப்பங்களும் இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கிறது, எவ்வளோ செலவு, அது இதுன்னு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட திருமண செலவு, திடீர்னு திருமணம் செட் ஆகும். ஆக எப்படி இதை மீட் அவுட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, எங்கே கடன் வாங்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், ஏதாவது சொத்துக்கிட்டு இருந்துன்னா நகை இருந்தால் விற்கலாமா, அது அப்படி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனாலும் ஒரு தெளிவு உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். எப்படி? ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் உங்கள் மனசை செலுத்துங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிவர்ட் பாயிண்ட் கிடைக்கும். அடுத்தது பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் பார்வை இல்லை, எந்த கிரகமும் இல்லை. பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தைரியமாக எடுத்து செய்யுங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் உத்தியோகத்தில் உங்களோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், இந்த மாதிரி தான் அப்படின்னு. கடன் சுமை குறையும், வருமானம் வரும் ஓரளவுக்கு, அதெல்லாம் வச்சு கடனை அடைக்க பாருங்கள். அதேமாரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது கலத்திரஸ்தானமாகி 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் இல்லை, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படின்னாலும் சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையை அங்கே பார்க்குறார். இருந்தாலும் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை அங்கே பார்க்குறார். 50-50 நடக்கும். எப்படின்னா களத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு சில குழப்பங்களும் இருக்கும். அதாவது வாழ்க்கை துணை மூலமாக ஒரு குழப்பங்களும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். 50-50 சந்தோஷம் இருக்கும். அது போகும் சுவாமி, குழப்பமே இருந்தால் தான் பிரச்சனை, குழப்பம் இல்லை சந்தோஷம் அப்படின்னா எடுத்துக்கோங்க தாராளமாக. ரொம்ப அற்புதமான ஒரு இது இருக்கும். ஸோ களத்திரஸ்தானத்தில் 2 கிரகங்களோட பார்வை அங்கே விழுறதுனால உங்களுக்கு இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். 50-50 நல்லபடியாக எடுத்துக்கோங்க. அடுத்து அஷ்டம ராசியில் எந்த கிரகமும் பார்க்கல, ரொம்ப விசேஷம். 8ஆம் இடம் தான். ஏன்னா 8ஆம் இடத்தை அசுப கிரகங்கள் பார்த்தாலும் கஷ்டம், சுப கிரகங்கள் பார்த்தா பரவாயில்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகமும் பார்க்கல. சூப்பர். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்குங்க, மனசையும் தெளிவாக வச்சுப்பீங்க. அடுத்தது பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். சூப்பர். என்னென்னா குரு தனது 9ஆம் பார்வையை அங்கே தான் பார்க்குறார். ஸோ தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். சரி, அடுத்தது ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம் கும்பராசி. கும்பராசியில் யார் இருக்கா? சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சசயோகம் இருக்குது. 10ஆம் இடம், 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது தான். உத்தியோகத்தில் பரபரப்பாக இருந்தாலே போகிறோம், தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கேர் எடுத்து பண்ணிட்டாலே போகிறோம். ஏன்னா இவர் தான் மந்தகாரகன். நீ கரெக்டாக இருந்தேன்னா இந்த மந்தகாரகன் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுப்பார். நல்லா கவனிங்க. அவர் அப்படி தான் பண்ணுவார், உங்களை தொழிலை முடக்கிறதுக்கு பார்ப்பார். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு தான் அவர் பார்க்குறாரு. இப்போ ஒரு குழந்தை அப்படியே நீந்தின்னு இருக்கு தரையில்,
ஒரு 5 மாதம் 6 மாதம். அப்போ அதை நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று வா 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 வான்னு சொன்னால் தான் அது கிடுகிடுன்னு நம்மகிட்ட பார்த்து வரும். அதுதான் இந்த சனீஸ்வர பகவான் பண்ணுறாரே தவிர அப்போ அம்மா கொடுமைக்காரியா இல்லை, அந்த குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அந்த குழந்தைக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அதான் அந்த மாதிரி முன்னேற்றம். ஆக ஜீவனஸ்தானத்தில் இந்த ஜீவனாதிபதி சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். சரி, வக்ரகதியில் பரவாயில்லை, ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். சில நேரங்களில் சில குழப்பங்களும் இருக்கும். அடுத்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறது பிரம்மாண்டம். 3, 6, 10, 11 இந்த கிரகங்கள் இருந்தாலே ரொம்ப விசேஷம். தைரியமாக எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்யலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இதை உபயோகப்படுத்திக்கலாம், போயிட்டு படிங்க. அடுத்து விரயஸ்தானம். இங்கே தான் ஒரு சின்ன ஆப்பு வைக்கிறார். என்ன, சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையை அங்கே பார்த்துட்டு இருக்கார். ஸோ உங்களை செலவில் மாட்டி விடுவார். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று, குடும்பத்தில் குழந்தைகளுக்காக சில செலவுகள், கல்வி செலவுகள், திருமண செலவுகள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ சுப செலவுகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவாக நினைக்காம அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனால் போகிறோம். செலவுகள் அப்படின்னோடனே விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வை பார்க்குறாராப்பா, செலவு இருக்கத்தான்ப்பா இருக்கும். டாக்டர்கிட்ட போப்பா, உடம்பு முடியல, இருமிண்டே இருக்குது, போயிட்டு வா, அதுக்கு போயிட்டு வா, இதுக்கு போயிட்டு வா, கொஞ்சம் கோல்டு இருக்குது, போயிட்டு வா, செய்யக்கூடாது. யோசிக்கணும். சுப செலவுகளாக எடுத்துக்கோங்க. மருத்துவ செலவுகளை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை போய்த்தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும். அது வேறு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது அடுத்தது. சரியா? இதுதான் உங்களோட இந்த 12 இடத்துக்கு உண்டான ஒரு அமைப்பு. நம்ம படத்துலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம். கரெக்டாக? இப்போ இதை வச்சு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்த கிரகங்களுக்கு உண்டான அந்த இடத்துக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்யுங்க. எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அங்கே உஷாராக இருங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. 2 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் முயற்சி எடுக்கணும், வெற்றி அடையணும், வருமானத்தை சேர்க்கணும், கடனை அடைக்கணும். இப்படியே ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய வழிபாடு பண்ணுங்க. சரியா? ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம், அதாவது சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறார். சுகஸ்தானம் சிம்மராசி. அங்கே பார்க்குறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணையும் நல்லா இருக்கணும், சுகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ரிஷபராசி அன்பர்கள் சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க. காலையில் எழுந்தோடனே பல்ல தேய்ச்சி உங்களோட காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வரும்போது கிழக்கு நோக்கி சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கோ. அடுத்தது குரு பகவான். எதெல்லாம் சரியில்லையோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும். கரெக்டாக? பகை கிரகம் அப்படின்னு நீங்கள் ஒதுக்கக்கூடாது. புரியுதா? குரு பகவான் உங்களை ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு பகை கிரகம் அப்படின்னா ஐயா நமக்கு வேண்டாம், விரோதி, என்னோடய ஆளுக்கு விரோதியே கிடையாது. இங்கே 9 கிரகங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வேலை செய்யணும். அப்போ குரு பகவானுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணணும். நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் தான் ரொம்ப விசேஷம். நெய் தீபம் ஏற்றுங்கோ. சரியா? கோவில்லே இப்போ கிடைக்கிறது. கொண்டு போய் ஒரு தீபம் போட்டு வந்துருங்கோ. வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான ஒரு இது கிடைக்கும். அதேமாரி மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்கோ. அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இது தாங்க இந்த பிளானட்டரி பொசிஷன். இந்த இது கிரகம் இப்படி இருக்குது இந்த 12 இடத்துல. என்ன இதை வச்சு நம்ம எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு, எதெல்லாம் செய்யக்கூடாதோ உஷாராக இருக்கணுமோ அதெல்லாம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும். ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைகள், ஓரளவிற்கு அல்ல கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.